வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக சர்வதேச அளவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் தான் இன்றைய இந்த உலக நிலவரத்தில் பார்க்க போகின்றோம். அமெரிக்காவினுடைய மண்ணில் பிறக்கக்கூடிய அனைவருக்கும் தானாகவே அந்த நாட்டினுடைய குடியுரிமை வழங்கும் பிறப்புரிமை குடியுரிமை என்பது சட்டத்தை ரத்து செய்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவை அமெரிக்க உயர்நீதிமன்றம் அதிரடியாக நிராகரித்திருக்கிறது. கடந்த 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அன்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடன் முறையான ஆவணங்கள் இல்லாத அல்லது தற்காலிக விசாக்களின் மூலமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினரினுடைய குழந்தைகளுக்கு பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் தானியங்கிய குடியுரிமையை தடுக்க ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அமெரிக்க குடியேற்ற சட்டங்களுடைய பெரும் மாற்றங்களை கொண்டு வர முயன்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முயற்சிக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது. ஜனாதிபதி ட்ரம்பினுடைய இந்த அதிரடி உத்தரவு அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இது தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழங்கிய முந்தைய தீர்ப்புகளும் முற்றிலும் முரணானது என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பை தற்போது 9 நீதிபதிகள் கொண்டு அமெரிக்க உயர் நீதிமன்ற அமர்வு ஏகமனதாக உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்பின் 14வது திருத்தத்தின்படி அமெரிக்க மண்ணில் பிறக்கும் எவருக்கும் குடியுரிமை மறுக்கப்படக்கூடாது என்ற அடிப்படை உரிமையை இந்த தீர்ப்பு நிலைநிறுத்துகிறது. இதே நேரத்தில் குடியேற்ற கொள்கைகளை ஒடுக்க நினைத்த ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது பெரும் முற்றுப்புள்ளியாக அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் ஜெர்மனியின் ஜனநாயகத்திற்கு வலதுசாரி தீவிரவாதிகளே மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் அவர்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக அதிகரித்திருப்பது என்றும் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் பார்க்கிற போது முந்தைய ஆண்டை விட தீவிர வலதுசாரி தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை என்பது 800க்கும் அதிகமாக அதிகரித்திருப்பதாக உளவுத்துறை தன்னுடைய ஆண்டு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த தீவிர இடதுசாரி வன்முறையையும் அதிகரித்து வருவது ஜெர்மனியினுடைய சட்டத்தின் ஆட்சிக்கு எச்சரிக்கை மணியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனி ஜனநாயகம் உள்ளே மற்றும் வெளியே இருந்து ஏறக்குறைய தொடர்ச்சியானதான தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவதாக அரசியல் பாதுகாப்பிற்கான பெடரல் அலுவலகத்தின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஜெர்மனிக்கு எதிராக உளவு நடவடிக்கைகளை முக்கியமாக ரஷ்யா, சீனா மற்றும் ஈரானில் இருந்து உருவானதாக அரசியலமைப்பு பாதுகாப்பிற்கான பெடரல் அலுவலகம் தெரிவித்தது. அரசியலமைப்பு பாதுகாப்பிற்கான பெடரல் அலுவலகத்தினால் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய வலதுசாரி தீவிரவாதிகளில் 5600 பேர் வன்முறையில் ஈடுபடும் போக்கூடியவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. வலதுசாரி தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்ததற்கு பெருமளவிற்கு காரணம் AFD கட்சியினுடைய வளர்ச்சி என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த கட்சியினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை என்பது 2025 70,000 உயர்வடைந்திருக்கிறது. இதனிடையே AFD கட்சி வார இறுதியில் கிழக்கு நகரத்தில் ஒரு மாநாட்டை நடத்த இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இந்த மாநாட்டிற்கு எதிரான போராட்டங்களின் போதோ வன்முறை ஏற்படக்கூடும் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய பெடரல் தேர்தலில் 20.8% வாக்குகளுடன் 630 ஆசனங்களை கொண்டு நாடாளுமன்றத்தில் சாதனை அளவாக 152 ஆசனங்களை கைப்பற்றி AFD கட்சி 2வது இடத்தை பெற்றுக் கொண்டது. எனவே ஜெர்மனியில் வலதுசாரி தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக அதிகரித்து 58,700 உயர்ந்திருப்பதாக அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் கனடாவினுடைய வம்சாவளி அடிப்படையிலான கனேடிய குடியுரிமை சட்ட மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கான குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தங்களுடைய குடியுரிமை சான்றிதழ்களை ஒப்படைக்க கோரி கனேடிய புலம்பெயர்ந்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு கடிதம் அனுப்பியதில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பில் C-3 என்று அழைக்கப்படும் வம்சாவளி அடிப்படையிலான கனேடிய குடியுரிமை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஏராளமானோர் கனடாவில் குடியுரிமை கோரி விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் ஆயிரக்கணக்கானோருக்கு குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது.
இந்த நிலையில் அப்படி கனேடிய குடியுரிமை சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய பலருக்கு சமீபத்தில் கனேடிய புலம்பெயர்ந்த அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பிடமிருந்து கடிதம் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த கடிதம் அனுப்பப்பட்டவர்களுக்கு ஆவணங்களை மீளாய்வு செய்ய வேண்டியுள்ளதாகவும், ஆகவே அவர்களே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குடியுரிமை சான்றிதழ்களை திருப்பிக் கொடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அப்படியாக இந்த குடியுரிமை சான்றிதழ்களை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டவர்களில் 67 பேருடைய கனேடிய குடியுரிமை தற்போது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதாவது தாங்கள் கனேடிய வம்சாவளியினர் என்பதை உறுதி செய்வதற்காக அவர்கள் அளித்திருக்கக்கூடிய ஆவணங்கள் என்பது போதுமானதாக இல்லை என்பதனால் அவர்களுடைய கனேடிய உரிமை என்பது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்களுடைய ஆவணங்கள் முன்பு ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற கேள்வி எழுகின்றது. எனினும் அதிகாரிகள் தரப்பில் இதற்கு முன்னர் தெளிவான விடயங்கள் சொல்லப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் 67 பேருடைய கனேடிய குடியுரிமை தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இன்றைய உலக நிலவரத்தில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.